இன்றைக்கி சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக பிசையலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் நல்லா வேக விட்டு அதை வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். ஸ்மேஷரை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து நான் கோதுமை மாவு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10லேருந்து 12 சப்பாத்தி வர மாதிரி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் மாவு. ஸோ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக ஊற்றணும். நல்லெண்ணெய் வந்து நல்லா சப்பாத்தி மாவு வந்து சாஃப்ட் ஆக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே ஒன்றாகிற மாதிரி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடுங்க. சப்போஸ் உருளைக்கிழங்குல சின்ன சின்ன கட்டி ஏதாவது வந்ததுன்னா அதை கையை வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. நல்லா மசிச்சது எல்லாம் கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்ச உடனே ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், அதில் வந்து சின்ன உருண்டை எடுத்து மாவில் தொட்டு நம்ம சப்பாத்தி திரட்டோம் இல்லையா, அந்த மாதிரி திரட்டிடுங்க. திரட்டி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தின்னாக தான் திரட்டுவேன் சப்பாத்திக்கு. ஸோ திரட்டி எடுத்துகிட்டு இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டுருங்க. போட்டுட்டு சப்பாத்தியை நல்லா மேலே ஒரு வாட்டி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு திருப்பி போட்டு திரும்பி கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஸ்லோவில் வச்சு பக்கத்துலேயே இருந்து திருப்பி விடுங்க. இப்போது சப்பாத்தி வந்து சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.